நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட்ல உங்களுடைய ஒய்ஃப் நேமை சேர்க்கறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஆமாங்க, நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் இது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்மளுடைய பாஸ்போர்ட்ல நம்மளுடைய மனைவியுடைய பேரை சேர்க்கறதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். உதாரணத்துக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் இன்விடேஷன் சொல்லிட்டு நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டில் உங்களுடைய மனைவி நேமை சேர்க்கறதுக்கு எந்தவித டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை அப்படின்ற ஒரு ரூலை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் ஐ வாண்ட் நீட் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்.